ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லேடிஸ்க்கு நார்மலாகவே ஜும்காஸ் போடணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதில் ப்ளைனும் பெரிய பெரிய ஜும்காஸ் இருக்குது. ப்ளஸ் அதுக்கு வெறும் ஜும்கா மட்டும் கம்மல் இல்லாமல் ப்ளைன் வெறும் ஜும்காஸு இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? நான் கோல்டு ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட் வந்து 8400 rupees இருந்துச்சுங்க. இது வந்து ட்ரேயில் வச்சுருந்தாங்கங்க. பெரிய ஜும்கா ஒரு லீஃப் டைப்பில் வச்சுருந்தாங்கங்க. இது எல்லாமே பிளெயின் ஜும்காஸ் தாங்க. இதுக்கு ஸ்டட்ஸ் இயர்ரிங்ஸ் கிடையாது, வெறும் ஜும்காஸ் தாங்க. 6 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12 கிராம் கிட்ட இருக்குங்க. இந்த ட்ரே ஃபுல்லாகவே பெரிய பெரிய ஜும்காஸ் இருக்குங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. ஆனால் அந்த ஹூக்கு கிட்ட வந்து கெட்டியாக சாலிடாக பற்ற வச்சுருக்காங்க. அது ஒட்டலை, பற்ற வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு ஜும்கா. எல்லாமே எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வெறும் ஜும்கா வாங்கணும், உங்கள்கிட்ட ஆல்ரெடி இயரிங்ஸு ஸ்டட்ஸாக இருக்குது, கல் வச்ச இயரிங்ஸு ஸ்டட்ஸ் போட்டால் சூப்பராக இருக்குங்க இந்த ஜும்காக்கு. ஏன்னா ப்ளைனுக்கு அந்த கல் வச்ச கம்மல் போட்டால் நல்லா இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளைனாக ஜும்காஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொலை ஜும்கா மாதிரி நீங்கள் வந்து சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு கிராமுக்கு 60 ரூபா லெஸ் பண்ணிட்டு தான் பில்லே போடுறாங்கங்க. அதனால் கோல்டு வாங்கணும், ஜும்கா வாங்கணும்னு நினச்சவங்க இந்த ஷாப் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா 60 ரூபா லெஸ் ஆனாலும் ஒரு கிராமில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் தானேங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் ஒரு மாடல் ஒரு ஜும்கா இருக்குது பாருங்கள். இது வந்து லக்ஷ்மி காயின்ஸ் வச்ச மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இது கீழே வந்து கீழே ஒரு குட்டி ஹேங்கிங் மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பெருமாளுக்கு ஷடகோபுரம் மாதிரி வைப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி டைப் கொடுத்துட்டு உள்ள பிளெயின் பால்டு தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லா ஜும்காவே நல்லா இருக்குது. 3/4 பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த இயரிங்ஸ் பாருங்கள், ரிங்கு டைப்பில் இருக்கும் இல்லைங்க, அந்த ஓல்டு மாடல் ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. அந்த மாடல் ஒரு சாந்த்பாலி மாடல் மாதிரி வந்து அதுக்கு கீழே ஒரு ஜும்கா ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் ரிங்ஸ் டைப்பில் போடுவாங்க. அதெல்லாம் இப்போ ட்ரெடிஷ்னல் தாங்க சொல்லணுன்னு, அந்த காலத்துலேருந்தே போடுவாங்க இது மாதிரி. இப்போது நிறைய பேர் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த காலத்தில் ஆஃபீஸ் போகணும் நினச்சவங்க இது மாதிரி போட்டுகிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தைய இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஆஃபீஸ் போகிற பொம்பளைங்கெல்லாம் உமன்ஸ் எல்லாமே இந்த மாடலில் போட்டுனி வெறும் சிம்பிளாக ரிங்கு மாதிரி போட்டுன்னு போயிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக அந்த கல்சம் டைப் மாதிரி வருது, கீழே பொட்டாஸ் வருது, நம்ம கூட யூஸ் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கும் இது போட்டால். இது வந்து ஒரு 4 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 கிராம் கிட்ட இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. காது ஃபுல்லாக இருக்கும். இந்த ஓல்டு ஃபேஷன் தான், ஆனாலும் கொஞ்சம் ட்ரெண்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி ரிங்ஸ் மாதிரி காதில் போடணுன்னு ஆசை இருக்கிறவங்களும் இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. வெரைட்டி டிசைன்ஸ் இருக்குங்க. எவ்வளோ அழகழகாக மாடல்ஸ் இருக்குது தெரியுங்களா? நான் சில மாடல்ஸ் தான் காட்டுட்ருக்கேங்க. இதில் நீங்கள் நேராக விசிட் பண்ணி பாருங்கள், சரவணா ஸ்டோர் கோல்டு எலைட் ஷோரூம். சரிங்களா? இது எல்லாமே இங்கேருந்து குட்டி சைஸுங்க. ஒரு 4 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகி 10 கிராம் கிட்ட இருக்குது. ஆனால் இது வெறும் ஜும்கா கிடையாது, நம்ம காதோட தோடு மாதிரி அப்படியே காதில் போட்டுட்ட மாதிரி ஹேங்கிங் மாதிரி பார்த்திங்களா? இதுக்கு ஸ்க்ரூ இல்லை, வெறும் ஜும்காவும் இல்லை. இது வந்து அப்படியே காதில் அப்படியே நம்ம காதில் ஹோல் இருக்குமில்ல, அதில் அப்படியே வச்ச இது ஒரு புதுசாக அப்போ ஒரு காலத்தில் ட்ரெண்டியான மாடல்ஸ் தாங்க. இந்த மாடல் கூட இருக்குது சரவணா ஸ்டோர் எலைட்லன்னு காட்டுட்ருக்கேன். இந்த கொடை ஜும்காக்கு பாருங்கள், நம்ம ஸ்க்ரூ போட வேண்டியதில்லை. அதுக்கு பின்னால் அந்த காதுக்கு நம்ம கொக்கி மாதிரி மாற்றம் இல்லைங்க, அதுக்கு பின்னால் ஒரு ரவுண்டு ஹூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கொக்கி மாதிரி நம்ம காதில் மாட்டும் போது தூங்கும் போது எழுந்தும் போது எங்காவது வேலை மிஸ் ஆகிட்டு கீழே விழுந்துடும் போகுதுன்னுட்டு அதுக்கு கீழே ஒரு கொக்கி மாதிரி மாட்டிருக்காங்க பேக் சைடு. அதுக்கு நம்ம கொக்கியில் மாட்டிட்டோன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணாலும் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணால் கூட அந்த கம்பல் வந்து காதில் வந்து வராது. அது மாதிரி மாடல் நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாடல் பெரட்டா போட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு திருப்புறது கழட்டுறது அது எதுவும் இல்லாமல் இருக்குது. இதெல்லாமே நார்மல் ப்ளைனு எல்லோ கோல்டு பாலிஷில் வந்துருக்குதுங்க. பண்ணி ஒரு செட்டு வந்து 16 கிராம் கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 பவுன் கிட்ட வரைக்கும் இருக்குங்க. ஆன்டிக்கில் பார்த்துருக்கோம் நம்ம. இது வந்து பிளெயின் ஜும்காஸ் தாங்க, கொடை ஜும்காஸ். நிறைய சிஸ்டர்ஸ்க்கு இது மாதிரி பிடிக்கும். பெரிய இயர்ரிங்ஸ் போட்டுட்டு ஒரு ஹாரம் போட்டாலே போதுங்க காதில், அவ்வளோ அழகாக இருக்கும். எவ்வளோதான் மாடல்ஸு ஆன்டிக்கு நகாஸு டெம்பிளு
அது மாதிரி எவ்வளோ மாடல்ஸ் வந்தாலும் ப்ளைன் கோல்டில் இயர்ரிங்ஸு அந்த காலத்துலேருந்தே ஒரு ட்ரெண்டியான மாடல் தாங்க, ஒரு ட்ரெடிஷ்னலான மாடல் தான். எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ கூட இதுக்கு அதில் போட்டால் இந்த ஜும்கா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. காயின்ஸ் வச்சு கீழே அங்கங்கே ப்ளெயின் பால்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் அன்னம் வச்ச மாதிரி பெரிய புட்டா வருது, அதுக்கு கீழே குட்டி ஹேங்கிங்கில் ஒரு ப்ளைன் பால் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதெல்லாமே நார்மல் மம்மி டேடி கம்மல்னு சொல்லுவோம் இல்லை, நம்ம அந்த காலத்தில் போட்டுன்னு இருப்போம். அது மாதிரி 2 ஹேங்கிங்கில் ஜும்காஸ் வர மாதிரி. இது கம்பல் இல்லாமல் வெறும் அந்த ப்ளைனு செயின் பால் வர மாதிரி மாடல் தாங்க. இதெல்லாமே 1 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 கிராம் கிட்ட இருக்குங்க. இந்த மாடல் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் 2 ஜும்காஸ் அந்த காலத்தில் ஒரு டைமில் இது ஒரு ஃபேமஸாக இருந்துச்சு பாருங்கள். 2 கிராம் தான் இருக்குது. எவ்வளோ போலாக இருக்குது, அவ்வளோ கிராண்டாக பெரிய ஜும்கா மாதிரி தெரியுது. இது ப்ளைனாக கீழே அந்த பால் ப்ளைனாக ரவுண்டாக ஃபார்னிஷு அவ்வளோ கிளியராக இருக்குங்க. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இது நம்மக்கிட்ட ஏதாவது ஸ்டோன் கம்மல் இருந்தாலும், இல்லை முத்து வச்ச கம்மல் இருந்தாலும், இல்லை ப்ளைன் ஸ்டட்டு மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இதெல்லாமே ஒரு 10 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 16 கிராம் கிட்ட இருக்குங்க. இந்த இயரிங்ஸ் நல்லா பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த ஸ்டட்டு கிட்ட காதுக்கு ஒட்டின மாதிரி பட்டையாக ப்ளைனாக கொடுத்துருக்காங்கங்க. காசு மாதிரி மாடலுங்க இது. அந்த ஜும்கா அவ்வளோ பெரிய குடம் மாதிரி அவ்வளோ பெரிய ஜும்கா இருக்குங்க. அதுக்கு உள்ளே தொங்குற மாதிரி ஒரு குட்டி பால் ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இந்த மாடலும் ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு திலகம் ஷேப்பில் ஹேங்கிங் வருது. எல்லாமே இருக்குங்க. எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ப்ளைனாக வாங்கணும் ஜும்கா, எந்த ஒரு எனாமல் இல்லாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இயரிங்ஸ் பாருங்கள். சைடில் அந்த முத்து ப்ளைன் சலங்கு மாதிரி ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு. இது பாருங்கள், அன்னம் வச்சுட்டு லக்ஷ்மி அம்மா உருவம் அவ்வளோ ப்ளைனாக வச்சுட்டு ப்ராடான ஜும்கா வச்சுட்டு அதுக்கு கீழே ப்ளைன் பால்ஸு தொங்குற மாதிரி கிராண்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த மாடல் பாருங்கள். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல எனக்கு, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட கம்மல் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு சுற்று அந்த மாடல் வருதுங்க. நல்லா இருந்துச்சு. இது மூக்குத்திக்கு போடுற மாதிரி இருக்குது, கம்பலுக்கு போடுற மாதிரி இருக்குது. நம்மக்கிட்ட கம்மல் ஸ்டட்ஸ் மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு ஹேங்கிங் பின்னால் ஹேங்கிங் போடுற மாதிரி இருக்கும். 8 ராய் கல் வச்சு, 4 கல் வச்சு, 10 கல் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி கூட போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு பேர் என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மக்கிட்ட ஸ்டட்டு இருக்கணுமா, அதுக்குள்ளே போட்டுட்டு கீழே அந்த ஸ்டட்டு ஃபுல்லாக தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு மூக்குத்தி இவ்வளோ பெரிய சைஸில் போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததே இல்லை. இதோட பேர் தான் எனக்கு தெரியல, ஏதோ சொன்னாங்கங்க. நான் வீடியோ விடும்போது நான் அந்த பேர் மறந்துட்டேங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சேன்னா இந்த மாடல்ஸ் நேம் என்னன்னு சொல்லுவாங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன் ப்ளீஸ். சூப்பராக இருக்குங்க. அந்த நம்ம ஸ்டட்டு கல் வச்ச ஸ்டட்டு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு திருகாணி போட்டான்னா காதில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒன்று காட்டாங்க அவங்க போட்டு கூட, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே திருப்பி ப்ளைனு இயரிங்ஸ் இருக்கிற ஒரு பிளேட் தாங்க. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு வித்தியாசமாக ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. ஒரு கொடை ஜும்கா எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுங்களா, அவ்வளோ பெரிய ப்ராடாக இருக்குங்க. எல்லாம் ஒரு வெட்டிங் பீஸ் தாங்க, செம்மையாக இருக்கும். ப்ளைன் பேங்கிள்ஸு, ப்ளைன் ஹாரம், ப்ளைன் நெக்லஸ் போடும்போது இது மாதிரி ப்ளைன் இயர்ரிங்ஸ் போட்டால் கூட நல்லா இருக்கும் கொடை ஜும்கா. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். மேலே எல்லாமே திராட்சை மாடல் வரும், கீழே அந்த ஹேங்கிங்ஸில் குட்டி குட்டி பால்ஸ் வரும் அன்னம் வச்ச மாதிரி. உள்ளே ஒரு பால் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு திலக்கம் ஷேப்பில் கம்பல் கிட்ட வருதுங்க. இது ஜும்காவும் தனியாக போடலாம், இயரிங்ஸு தனியாக போடலாம். ஒரு பீகாக்கு நம்ம ஒரு ஜன்னல் மாதிரி வைப்போம்ல, அந்த மாடலில் இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. ஒரு வாட்டி சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய என்கரேஜ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணி நின்றுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.